அவ பண்ணறது ரொம்ப தப்பு. பெத்தவங்கள உட்கார வச்சு அவன் என்ன பண்றா பாருங்க. ஜோக் காடி காடி தான் ரொம்ப கூட சொல்லிட்டீங்கன்னா அவங்க வயல எப்படி எரியும் ஓடியா இருக்கு மேடம். இதுக்கு மூளை என்ன இருக்குன்னு சொல்லுங்க. படிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் கட்டினா மூளை ஒரு டைம்ல முடிச்சுட்டு வாண்ணே. ஆனா என் ஒரு புள்ள உக்காந்துக்கிறது என் வயிறு எரியுது. அதுதான் மேட்டர். அதுதான் மேட்டர். தம்பி இதுல மாட்டிக்கிறது நீதான். அவங்க எல்லாம் அப்படி பொண்ணுக்கு தான் சாதகமா போகும். நான் சொல்றது கேள, உனக்கு புரிஞ்சுக்கோ. நீ உன்னோட ஃபியூச்சர் மேல அக்கறை இருக்கிறதுனால சொல்றேன். அம்மாடி அந்த பையனை கொஞ்சம் விட, பாவம். கொஞ்சம் நகர்ந்து உட்காரு. உங்க எதிரிலே அப்படி பண்றாள். அப்ப தனியா அவன் எவ்வளவு மாட்டிட்டு பண்ணுவான் சொல்லு. கொஞ்சம் தள்ளி உட்காரு. அந்த பையனை விட கொஞ்சம் நகர்ந்து உட்காரு. நகர்ந்து உட்காரு. அப்ப என் புள்ள தனியா மாட்டிக்கினா அவகிட்ட பதில் சொல்ல முடியாது. சின்ன பொண்ணு அது இல்ல. நீங்க கேட்டீங்கல்ல என்ன உன் புள்ளைக்கு சப்போர்ட் பண்ற, அவ தான் போய் இட்டுன்னு வந்தாலான்னு கேட்டீங்கல்ல. உங்க எதிரிலே அவனை விடுறாளா? அப்ப நான் என்ன சொன்னேன்? சொல்ல முடியுதா? தள்ளி உட்காரு சொன்னேன். நீங்க அதை செஞ்சிருக்கணும். நீங்க போய் அவங்க வீட்டுல சொல்லி இருக்கணும் உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு. அந்த வார்த்தை அப்போ நான் என்ன சொன்னேன்? பக்கத்துல உட்காரு. பொண்டாட்டி அன்னைக்கு விட்டு ஹோமுக்கு வந்துச்சு பாத்தீங்களா? நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். வெளியே வெயிட் பண்ணுங்க. நீ சும்மா அந்த டிராமா எல்லாம் பண்ணாதே. நீ அழறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சிம்பத்தி வரல. உனக்கு மட்டும் இல்ல, அந்த பையனுக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. உங்க அம்மாக்கு பிரச்சனை, அப்பாக்கு பிரச்சனை, அக்காக்களுக்கு பிரச்சனை, அண்ணனுக்கு பிரச்சனை. இது பாரு, அவளை விட உனக்கு வயசு 2 வயசு ஜாஸ்தி. நான் சொல்றது உனக்கு புரியுறதாப்பா? நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஒரு விஷயம் நாங்க கேரண்டி கொடுக்கறோம், உங்களை பிரிக்க மாட்டாங்க. இந்த சென்ஸ், இப்ப அவளுக்கு வயசு வர்றது வரைக்கும் அவங்க வீட்டுலதான் இருக்கணும். இன்னொரு இடத்துல கட்டி கொடுக்கறது வேலையே கிடையாது. அவ 12th முடிக்கணும். நீங்க உங்களோட சப்ஜெக்ட் முடிக்கணும். அடுத்த கோர்ஸ் என்ன பண்ணும், என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க யோசிக்கணும். அட்லீஸ்ட் 12th ஆவது பாஸ் பண்ணணும். புரியுறதுங்களா? கையை வந்து கட்டி பிடிச்சிக்கிறா, என்ன பிரிக்காதே சொல்றாங்கிறதுக்கெல்லாம் நான் அதுக்கெல்லாம் இது பண்ண முடியாது. அவ சின்ன பொண்ணு. நீ தப்பு பண்றன்னு நினைச்சுக்காதே. ஆக்சுவலி நீ நல்லது பண்ற அந்த பொண்ணுக்கு. இதுல எல்லாம் மயங்காத. அவ பண்ணது தப்பு. அவளுக்கு வயசு இல்ல. புரியுதா? இப்ப நீங்க என்ன பண்ணோம்னா, அவங்க கேரண்டி கொடுப்பாங்க. 100% அந்த பொண்ணை இன்னொரு இடத்துல கட்டி வைக்க மாட்டாங்க. கேரண்டி கொடுக்குறீங்களா? அது வயசாயிதான் என்ன யோசிக்குதோ அதெல்லாம் விடுங்கம்மா. நீங்க கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணுக்கு வேற எதுவும் செய்ய மாட்டேன் மேடம். கேரண்டி கொடுக்க முடியும். அதெல்லாம் நீங்க கரெக்டா இந்த பாருங்க, கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பாருங்க, அந்த பையன்ட்ட நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன்னா அது கரெக்டா இருக்கணும். நீங்க ஒத்துழைக்கணும். அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி நீங்க கல்யாணம் பண்ண மாட்டோம் மேடம். தம்பி, அந்த பொண்ணு உங்க கூட இருந்தாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, உங்க வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை. உங்க அம்மாக்கு பாட்டிக்கும் உங்க பேர்ல இருக்கிறது பாசம். அவங்களுக்கு புரியல, சட்டம் புரியல. புரியுறதுங்களா? ஆனா உங்களுக்கு புரியும். நீங்க சின்ன பையன். புரிஞ்சதுனால தான் மேம் அவளை அட்வைஸ் பண்ண. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. அவள்கிட்ட சொல்லி கொடுங்க. புரியுதா? சொல்லி புரிய வைங்க அவளுக்கு. அது ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லுது மேடம். நீங்க பேசணும். அது அவ படிக்கணும். அவ +2 முடிச்சாதான், வேற வழி கிடையாது. வேற வழியே கிடையாது. அவ படிச்சுதான் ஆகணும். நாங்க அதுக்குதான் அனுப்பிச்சிட்டு இருந்தோம் மேடம். அதெல்லாம் பேச போறோம் மேடம். படிக்கிட்டோம், என்ஜாய் பண்ணுது. அதை பேச போனா ஓட்டி விடுறாங்க, வெளியில ஓட்டி விடுறாங்க. போங்க போங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அவங்க படிக்க போக மாட்டேன் மேடம். நாங்க சொன்னாலும் அவங்க கூட பேசுறது கொஞ்சம் அனுமதி கொடுக்க சொல்லுங்க. 8 மாசம் இருந்த லவ் பண்ணும்போது எப்படி பேசினாலும் அப்படின்னா அவனுக்கு தானே மேட்ச் 2 பேரும் கட்டி வைக்க போறோம். அவகிட்ட நான் பேசணும், அவகிட்ட கொஞ்சம் பழகணும். பழகவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். முதல்ல நான் படிக்க போறேன். நீ எக்ஸாம் முடிச்சிட்டு வா, நான் சேர்த்து வைக்கணும். எங்க கிட்ட கூட வந்து சொல்லாத, அவங்க கிட்ட வந்து சொல்லு. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி மனசை திருடப்படுத்திக்கோ. நல்லா தைரியப்படுத்தி எக்ஸாம், அவளுக்கு எக்ஸாம்க்கு ஹெல்ப் பண்ணுங்க.
அதுக்காக மேடம் சொல்லு 2 வாட்டி அது 3 வாட்டி வரமாட்டேங்குது மேடம், அதான் எனக்கு சொல்ல ஸ்கூல்ல சொல்ல போறோம் நம்ம நான் படிக்க கீழே மாட்டேன் விட்டுறாங்க அப்படிலாம் மேடம். சொல்லுது. போங்க போங்க என்னத்துக்கு வந்தீங்க இல்ல, என்ன இருங்க, பார்க்க அது வந்தீங்க சொல்லல. ஓடி விடுறது அந்த பொண்ணு ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குது. நீங்களே சொல்லுங்க. போய் தானே ஆகணும். ஸ்கூலுக்கு போல நான் மத்தபடி எல்லாம் ஸ்கூலுக்கு இத பாருமா, இத பாரு, இன்னொரு அந்த ஸ்கூல் இப்ப போறேன். நான் வேற ஸ்கூல்ல டிசி வேணா மாதிரி நான் வேற ஸ்கூல் டிசி படிக்கிறேன். இருக்கா? இல்ல வாங்கல மேடம், இது +2 முடிக்கலையா, இன்னும் டிசியே குடுக்கல. TC இந்த வாங்கணும். மந்த் லீவ்ல நான் வாங்கி கூட வேற ஸ்கூல் சேர்ந்துட்டா நான் 12th முடிக்கிறேன். படிச்சுக்கிறீங்களா? வெரி குட். நீ இந்த பக்கம் வந்து அப்பா அம்மாட்ட உட்காரு. மேம் அவகிட்ட நான் பேசணும் மேம். நீ வந்து உட்காரு, நான் சொல்றேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். நீ வந்து உட்காரு, அம்மா அப்பாட்ட உட்காரு. ஆனா சைவினெல்லாம் செய்யக்கூடாது மேம். அது எதுவுமே செய்ய மாட்டாங்க. நீங்க நான் அம்மா அதெல்லாம் அப்பா செய்யல. நீ- சைவினை செஞ்சு மறந்துட்டேன்னு சொன்னாங்களா? அவனை பாரு. நீங்க எப்படி நான் செஞ்சு அவனை சேர்த்து கொடுங்க அவனை பாரு. சாந்தகுமார பாவம். நான் சேவனை செஞ்சா நீ உன்னை ஓடி பார்த்தா பார்த்தா நீ நீ ஓடி இருக்க வருத்தமா மாட்டியே. இருக்கு, சாந்தகுமார். நான் சேவனை செஞ்சா மேடம், இந்த பொண்ணு ஓடி இருக்குமா அதுகிட்ட? இருங்க. என் பேச்சு தான் கேட்டு இருப்போம் அது. அம்மாடி இங்க வந்து உட்காரு, வா சமத்து வா. குட் கேர்ள், கம் வா உட்காரு, அம்மா அப்பாட்ட உட்காரு. ரொம்ப இது மேல பாசம் அதிகம் எனக்கு. ஏன்னா 3 பசங்க இருக்காங்க, ரொம்ப பாசம் அதிகம். இது மேல ரொம்ப நான் அதிகம். இப்ப கூட உனக்கு சொல்றேன் பாரு, மேடம் எதிர்க்க நீ படி. இது மேல ரொம்ப பாசம் அதிகம் மேடம். ஸ்கூலுக்கு போவான மேட்ச் ரைட் அப்புறம் அவனதான் கட்டி பண்ணேன். நான் படிக்கிறேன், ஆனா நான் படிக்குமா, அவன் கூட போவோமா, சுத்தமா, எல்லாமே செய்யுமா. போன் மட்டும் வேணா பேசுறேன். எப்பனா ஒரு நாள் அவள் தான், மத்தபடிலாம் நான் தலைக்கும் பேசிட்டு இருக்கணும். அப்படின்னா எப்போவாது ஒரு நாள்னா உங்ககிட்ட போன் இருக்கா? இல்ல சரி, எவ்வளவு நாள்? மாசத்துல ஒரு வாட்டி பேசினா போதுமா? போதுமா? சரி, மாசத்துல ஒரு வாட்டி நீ பேசிக்கோ. பேசு. நம்ம அது ஒண்ணும் சொல்லல மேம், அப்ப கூட பேசிக்கோ, நோ ப்ராப்ளம். பேசு. அழுக நிறுத்து முதல்ல. ஊருக்குலாம் அனுப்ப எதுவும் அனுப்ப மாட்டேன். எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. நான் எப்படி அனுப்புவேன்? சரி, என்னெல்லாம் கண்டிஷன்? 1 மாசத்துல ஒரு வாட்டி சாந்தகுமார்ட்ட பேசணும். நான் ஊருக்கு அனுப்பு. மாசத்துல ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள். அதெல்லாம் முடியாது. மாசத்துல ஒரு நாளைக்கு அவ்வளவுதான். படிப்பே நீ. அவ்வளவுதான். மாசத்துல ஒரு வாட்டி அவ்வளவுதான். அடுத்த கண்டிஷன். ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் ஊருக்கு அனுப்பிச்சு வைக்க மாட்டேன். இத பாருங்க, நீங்க இங்க ஒண்ணு பேசிட்டு வேற ஒண்ணு செய்யக்கூடாது. இல்லம்மா, நாங்க செய்ய நீங்க மாட்டோம். சொல்லுதான் நம்ம கேக்குறோம். இவளா போறேன்னு சொன்னா கூட நம்ம 10 நாள் இருந்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தான்னு சொல்லுவோம். நம்மளுக்கே பிடிக்காது நம்ம புள்ளி அடுத்தவங்க வீட்டுல விடுறதுக்கு. ஆமா, இப்போ அவளும் ஒத்துக்கிட்டாங்க, உங்க கூட வரப்போறாங்க. கட்டாயப்படுத்த கூடாது, தேவையில்லாம திட்டக்கூடாது. அவங்க அக்கா தங்கச்சிங்க கிட்ட, அண்ணன்ட்ட எல்லாம் சொல்லி வைங்க, பாப்பாவை திட்டக்கூடாது. சரி தம்பி, நீ அப்பாடி உன்னோட பேப்பரை மூடி. அப்புறம் அப்பதான் உனக்கு இன்னும் ஃபியூச்சர்ல இதே கம்பெனில கூட ஒரு ப்ரொமோஷன் வேணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னா நல்லா சாதிக்க முடியும். புரியுதா? மாசத்துல ஒரு வாட்டி அந்த பாப்பாவை கூப்பிட்டு பேசிக்க. எங்க நோக்கம் வந்து உங்களை பிரிக்கணுங்கிறதுப்பா. ஆனா நீங்க செய்யறது தப்பான விஷயம். அதுக்கான வயசு இல்லை. உங்களை விட வயசுல நாங்க பெரியவங்கல்ல, நாங்க எல்லாரும் உங்களை விட வயசுல பெரியவங்கல்ல. இல்லையா? கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் பொறுத்து. ஓகே, உங்க ஃபியூச்சருக்காக. ஓகே தம்பி, எதையுமே பேசி இது பண்ணாதீங்க, இல்ல மனசு மேடம், குழப்பாதீங்க. பண்ண மாட்டேன் மேடம். இங்க வா. இவ வெக்கமா இருக்குதுன்னு சொன்னா இங்க வா, மேடம், நான் அந்த சொல்றேன் அக்கா கேளுங்க. வீட்டுல வேணா நான் இரி அப்படின்னு தான் இங்க உட்காரு வா. சொல்லிருக்கேன். அக்கா வீட்டுல பாதுகாப்பு இருக்குமா? அதுக்கு அது போக முடியாதே, இப்பதான் அவங்க மேடம் புடவை கூட சொல்லிருக்காங்க. கட்ட தெரியல. இங்க வா. எப்படி இருக்க பாரு, நீ உட்காருங்க. எப்படி இருக்க பாரு, உனக்கு புடவை கூட கட்ட தெரியல. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம் உனக்கு? இது பாரு, 12th முடி. இது பாரு, என்ன பாரு, நல்ல பொண்ணா போய் வீட்டுக்கு போய். ஓகே, குட் கேர்ள். ஓகே, அதே வீட்டுக்கு வருது அம்மாடி. இருந்து மேடம். என்ன பாரு, நீ என்ன பாரு, நல்ல படிப்பு, எக்ஸாம் எழுதுவியா? அழுக நிறுத்து. அண்ணன் எல்லாம் பார்க்கணும்ல, அண்ணா அக்கா எல்லாம் பார்க்கணும்ல. அக்காக்கு பாப்பா எல்லாம் இருக்கா? அவங்க எல்லாம் பார்க்கணும்ல. உனக்கு அந்த ஆசையா இல்ல? பசங்க கேக்குது, அக்கா Miss பண்றியா எங்கம்மா, அக்கா எங்கம்மான்னு. மிஸ் பண்றியாம்மா? போய் பார்க்கணும். ஓகே, வீட்டுக்கு போ. அந்த சின்ன பிள்ளைங்க தேடுது மேடம் இத. சரி, கூட்டு. எங்க அக்கா காணோம். கூட்டி. அந்த 2 பிள்ளைங்களை வீட்டுக்கு தேடுது, இது கூட்டிட்டு 2 பிள்ளைங்களை தேடுது. நல்லபடியா எக்ஸாம் எழுதணும். எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் கூப்பிட்டு சொல்லணும். எனக்கு போன் ஒன்று பேச விடுங்க மேடம். நான் எவ்வளவு வருஷம் சரி சரி, போன்ல பேச. சரி, போன்ல பேசலாம். நான் வெளியே போனேன்டா, போன் வேலை போன்ல கூட அவசியம் இல்ல. வெளியே போக கூடாது. ஸ்கூல் விட்டமா வெளியே வந்தமா இரி. போன்ல பேசிக்கோ நீ. பேசணும். எத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ண போன். சரி, ஓகே, போன்ல பேசிக்கோ நீ. சரி, போன்ல அதுக்கு நைட் எல்லாம் போன்ல பேச. நைட்ல எல்லாம்
பேச மாட்டோம். அந்த பழகம் ஒன்றும் இல்லை மேம். நைட்ல லவ் பண்ணும்போது நைட்ல எல்லாம் பேச மாட்டோம். அவங்க பக்கத்துல தான் மேம் படிப்பேன். நைட்ல எல்லாம் பேசுற பழக்கமே கிடையாது. இல்ல, எல்லாமே ஸ்கூல்லயே முடிச்சிட்டு வந்துருது. பரவாயில்ல, எவ்ரிதிங் will be all right. Okay, good girl. நல்லா எவ்வளவு நல்லா பேர் படிச்சு சொன்னாங்க, அப்ப நம்ம நல்ல தடுத்து அமிச்சோம். நல்ல பொண்ணா வருவ நீ. ஓகே, நாங்க கூட்டிட்டு வாமா கூட்டிட்டு